நிறைய பேர் கல்யாணம் ஆயிட்டாங்க. கல்யாணம் ஆன பிறகு அவங்க எப்படி வாழ்றாங்கன்னு கேட்டால் ரொம்ப தன்னிச்சையாக வாழ்றாங்க. யார் எனக்கு ஆலோசனை கொடுக்க வேணாம், யார் எனக்கு புத்தி சொல்ல வேணாம், யார் எனக்கு வழி நடத்த வேண்டாம், என் இஷ்டப்படி நான் போவேன். யூ ஆர் இன் ஃபார் டேஞ்சர். இது கர்த்தர் கொடுக்குற எச்சரிப்பு. உன்னை நீ பெரிய ஞானி நினச்சிக்கிடாதப்பா. அநேக ஆலோசனைக்காரர் இருக்கிற இடத்துல சுகம் இருக்கிறது. கர்த்தர் அநேக வெளியில் உன் மனைவியை, உன் கணவனை, உன் பெற்றோரை உனக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தும்படியாக உனக்கு பாதுகாப்புக்காக வச்சிருக்கிறார். யாருமே எனக்கு ஆலோசனை கொடுக்க வேணாம், நான் இஷ்டத்துக்கு ஓடுவேன், இஷ்டத்துக்கு செய்வேன். அது ஏன் காசு, அது ஏன் சம்பளம், அது ஏன் வாழ்க்கை, ஏன் உரிமை, எப்படி வேணா வாழ்வேன், யாருக்கும் கேட்கறக்கு உரிமை கிடையாது. ஒரு நாள் இப்படி சொல்லவே கூடாது. மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல. கர்த்தர் நமக்கு கொடுத்த உறவுகளில் உண்மையாக அதில் உணர்வோடு நெருங்கி வாழ்வது அவசியம்.